مثل نوره كمشكاة فيها مصباح المصباح في زجاجة الزجاجة كأنها كوكب دري يوقد من شجرة مباركة زيتونة لا شرقية ولا غربية يكاد زيتها يضيء ولو لم تمسسه نار نور على نور. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا أن هدانا الله، والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين سيدنا محمد صلى الله عليه وسلم ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد. அன்புக்கினிய சகோதரர்களே, உங்கள் அனைவரையும் நூருல் இஸ்லாம் என்கின்ற இந்த நிகழ்ச்சியின் மூலம் சந்திப்பதிலே பெருமிதம் கொள்கின்றேன். இந்த சந்தர்ப்பத்திலே உங்களுக்கு மத்தியிலே மனிதனுடைய வாழ்க்கை சம்பந்தமாக, மனிதன் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நிலை சம்பந்தமாகவும், அவனுடைய வாழ்க்கையின் இலக்கு என்ன என்பது சம்பந்தமாகவும் சில கருத்துக்களை கலந்துரையாடலாம் என்று நினைக்கின்றேன். இன்று உலகத்தை நாம் எடுத்து நோக்கினோம் என்று சொன்னால், உலகத்தில் உள்ள மனிதர்களிலே 90% வாழ்க்கையை, அதனுடைய இலக்கு என்ன என்பதை உணராத நிலையிலே வாழ்ந்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கின்றோம். இந்த சந்தர்ப்பத்திலே இந்த உலகத்தில் படைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த மனிதர்கள் அவர்களுக்கென்று சொல்லி ஒரு வாழ்க்கை நெறியை ஏற்படுத்தி கொள்ளாமல், அவர்களுக்கென்று சொல்லி ஒரு சிறந்த வழிமுறையை தேர்வு செய்து கொள்ளாமல், பிறந்ததற்காக வாழ்கின்றோம் என்கின்ற ஒரு நோக்கத்திலே வாழ்ந்து கொண்டிருப்பதை பார்க்கின்றோம். உண்மையிலே சிந்தனையுள்ள மனிதன் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றான், இந்த உலகத்திலே நான் பிறந்ததன் நோக்கம் என்ன என்று சொல்லி. அந்த நோக்கத்தை பற்றி சிந்தித்தால் அவன் தீர்க்கமான ஒரு முடிவுக்கு வருவதற்கு வாய்ப்பிருக்கின்றது. அன்புக்கினியவர்களே, இன்று உலகத்தில் உள்ள மனிதர்கள் அனைவரையும் நாம் நோக்குகின்ற நேரத்திலே ஏதோ பெரிய அவர்களுடைய சொத்துக்களை, சுகங்களை இழந்தவர்கள் போன்று மோசமான ஒரு சோக அமைப்பிலே அவர்களுடைய முகத்தை காட்டிக்கொண்டிருப்பதை பார்க்கின்றோம். இந்த சந்தர்ப்பத்திலே நாங்கள் இந்த மனிதனுடைய வாழ்க்கை சம்பந்தமாக, இவனுடைய இந்த சோகத்துக்கான காரணம் சம்பந்தமான விடயங்களை சற்று சிந்தித்து பார்ப்பது கடமையாக இருந்து கொண்டிருக்கின்றது. அன்புக்கினியவர்களே, மனிதனை பொறுத்தவரையிலே அவனுக்கு 2 அம்சங்கள் இருப்பதை நாம் அறிகின்றோம். ஒன்று அவனுடைய உடல், இன்னொன்று அவனுடைய ஆத்மா. முழு மனித சமூகமும் இன்று அவனுடைய ஆத்மாவுக்கு பங்களிப்பை கொடுக்காமல், அவனுடைய வாழ்க்கை முழுவதையும் அவனுடைய உடல் ரீதியான ஆசைகளையும் உடல் ரீதியான தேவைகளையும் நிறைவேற்றிக் கொள்வதிலேயே மும்முரமாக செலவழித்து கொண்டிருப்பதை பார்க்கின்றோம். எனவேதான் ஒரு மனிதன் அவனுக்கு கிடைக்கின்ற சந்தர்ப்பத்தை எல்லாம் உலகத்துக்காக உழைக்க வேண்டும், உலகத்தில் நான் பிரயோசனத்தை அடைய வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றான். எனவே அவனுக்கு ஏற்படுகின்ற சிறிய ஒரு இழப்பையும் அவனால் தாங்கிக் கொள்ள முடிவதில்லை. இந்த மனிதனை பொறுத்தவரையிலே இவனுடைய ஆத்மாவுக்கு கொடுக்க வேண்டிய பங்களிப்பை இவன் கொடுக்காமையின் காரணத்தினால்தான் இவனுடைய முகத்திலே எந்த நேரமும் ஒரு சோகத்தை நாம் பார்க்க முடிகின்றது. இவனுடைய இந்த சோகம் நீங்க வேண்டும் என்று சொன்னால் கட்டாயமாக அவன் ஆத்மாவுக்கு பங்களிப்பு கொடுத்தாக வேண்டும். ஆத்மாவுக்கு பங்களிப்பு கொடுப்பது என்று சொல்லுகின்ற நேரம் தன்னுடைய இஷ்டப்படி ஆத்மாவுக்கு பங்களிப்பு கொடுக்க முடியாது. அந்த பங்களிப்பை தெய்வ பக்தியினால்,
இறைவனுடைய கட்டளைகளை எடுத்து நடப்பதினால் அந்த ஆத்மாவுக்கு அவனுடைய பங்களிப்பை கொடுக்க முடியும் என்று சொன்னால், அதாவது இறைவன் கொடுத்திருக்கக்கூடிய கட்டளைகளை எடுத்து நடக்கின்ற நேரம் இந்த உலகத்திலே இறைவனின் நாட்டப்படிதான் அனைத்துமே நடக்கின்றது என்கின்ற எண்ணம் இவனுடைய உள்ளத்திலே வருகின்ற சமயத்திலே இவனுடைய ஆத்மாவுக்கு இவன் பங்களிப்பை கொடுக்க தயாராகின்றான். ஒரு மனிதன் இறைவனால் கொடுக்கப்பட்ட கட்டளைகளை எடுத்து நடக்கும் பொழுது அவன் இறைவனால் விதிக்கப்பட்ட விதியின் அடிப்படையில் தான் இந்த உலகம் இயங்கிக் கொண்டிருக்கின்றது என்கின்ற எண்ணத்தை அவனுடைய மனதிலே கொள்ளுகின்ற பொழுது அவனுடைய துன்பங்கள் அப்படியே மறைந்து போக ஆரம்பித்து விடுகின்றது. எனவே ஆத்மாவுக்கு பங்களிப்பு என்று சொல்லுகின்ற நேரம் அவன் இறை பக்தியினால் தான் அந்த ஆத்மாவுக்கு பங்களிப்பை கொடுக்க முடியும். நாங்கள் நினைத்து கொள்ளக்கூடாது இறை பக்தி என்று சொன்ன உடனே எதை வேண்டுமானாலும் இறைவன் என்று நினைத்து பக்தி கொண்டு விட்டால் இந்த துன்பம் மறைந்து விடும் என்று நினைக்கக்கூடாது. உண்மையிலேயே ஒரு மனிதன் இறைவன் சம்பந்தமான அறிவோ அவனிடத்தில் கட்டாயம் இருந்தாக வேண்டும். நம்மிலே சிலரை பார்க்கின்றோம், உலகத்திலே இறைவன் என்று ஒருவன் இல்லை, அனைத்துமே இயற்கையினால் தான் நடக்கின்றது என்கின்ற கற்பனையில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவர்களை பார்க்கின்றோம். உண்மையிலே மனிதனுடைய சிந்தனை எதனை சொல்லுகின்றது, யதார்த்தம் எதனை சொல்லுகின்றது என்று சொன்னால், நிச்சயமாக இறைவன் என்று ஒருவன் இருக்கின்றான், ஒருவன் இல்லாமல் இந்த உலகம் இயங்க முடியாது என்பதை நம்முடைய சிந்தனை சொல்லிக் கொண்டிருக்கின்றது. ஏன் இறைவனே இல்லை என்று சொல்லக்கூடியவர்கள் கூட சில தர்ம சங்கடமான நேரத்திலே ஓ மை காட் என்னுடைய இறைவனே என்று சொல்லிவிடுவதை பார்க்கின்றோம். ஆக அன்புக்கினியவர்களே, இறைவன் ஒருவன் இருக்கின்றான், அதனை இல்லை என்று சொல்பவர்கள் சாதாரணமாக சிந்தித்து பார்க்கட்டும். சாதாரணமான ஒரு ஊசியாக இருக்கட்டும், சாதாரணமான ஒரு சிறிய ஒரு பேனையாக இருக்கட்டும், அந்த இறைவன் இல்லை என்று சொல்லக்கூடியவரிடத்திலே நான் வந்து இந்த பேனை தானாக உருவாகியது, என் கண்முன்னால் சில பொருள்கள் விழுந்து அது ஒரு பேனையாக மாறியது என்று நான் சொன்னால் அவர்கள் என்னை பார்த்து என்ன கிறுக்கனா நீ என்று சொல்லி கேட்டு விடுவார்கள், சிந்தனை இல்லாதவனா நீ என்று கேட்டு விடுவார்கள். எப்படி தானாக ஒரு பேனை உருவாக முடியும், எப்படி தானாக ஒரு ஊசி உருவாக முடியும் என்று அவன் என்னிடத்திலே கேள்வி கேட்பதை பார்க்கின்றோம். சரி, நாம் திருப்பி அவனிடத்திலே கேட்கக்கூடிய கேள்வி, சாதாரணமான ஒரு பேனை, சாதாரணமான ஒரு ஊசியை தானாக உருவாக முடியாது என்று சொன்னால், இந்த கிரகங்கள், இந்த சூரியன், சந்திரன், பூமி, நதி, மலை போன்ற இத்தனை பிரமாண்டமான படைப்புகள் அனைத்தும் ஒருவன் படைக்காமல் எப்படி தானாக உருவாக முடியும் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். அன்புக்கினியவர்களே, ஆக மனிதனுடைய அடிப்படை சிந்தனை தெளிவாக சொல்வது என்னவென்று சொன்னால், இறைவன் படைத்த சர்வ வல்லமை பொருந்திய சக்தி படைத்த ஒருவன் இருக்கின்றான் என்பதைத்தான் இஸ்லாமும் சொல்லிக் கொண்டிருக்கின்றது, உண்மையான மனிதனுடைய சிந்தனையும் சொல்லிக் கொண்டிருக்கின்றது. ஆக அன்புக்கினியவர்களே, இறைவன் இருக்கின்றான் என்பதை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் அனைவருமே ஏற்றுக்கொள்கின்றார்கள். ஆனால் இவர்களுக்கு மத்தியிலே பல கருத்துக்கள் இருப்பதை பார்க்கின்றோம். இன்று இந்து சமயம், கிறிஸ்தவ சமயம், புத்த சமயம், இஸ்லாம் மார்க்கம், இது போன்ற சமயங்கள் உலகத்திலே பரவி காணப்படுவதை நாம் பார்க்கின்றோம். இந்த சந்தர்ப்பத்திலே நாம் நினைக்க வேண்டும், முஸ்லீம்கள் சொல்லக்கூடிய கடவுளை இந்துக்கள் சொல்வதும் இல்லை, இந்துக்கள் சொல்லக்கூடிய கடவுளை கிறிஸ்தவர்கள் சொல்வதும் இல்லை, கிறிஸ்தவர்கள் சொல்லக்கூடிய கடவுளை புத்தர்கள் சொல்வதும் இல்லை. அவரவருக்கென்று சொல்லி ஒவ்வொரு கடவுள்களை ஆக்கி கொண்டிருக்கின்றார்கள். அப்படி என்று சொன்னால் உலகத்திலே எத்தனை கடவுள்கள், பல கடவுள் கொள்கைகள் இருப்பதை பார்க்கின்றோம். ஆனால் மனிதனுடைய சிந்தனை என்ன சொல்லுகின்றது, தெளிவான சிந்தனை என்ன சொல்லுகின்றது, ஒருவன் தான் கடவுளாக இருக்க முடியும், ஒருவன் தான் கடவுளாக இருக்க முடியும், பல கடவுள்கள் இருக்க முடியாது என்பதை மனிதனுடைய சிந்தனை தெளிவாக சொல்லிக் கொண்டிருக்கின்றது. இதற்கு நாம் உதாரணமாக சில உதாரணங்களை உங்களுக்கு மத்தியிலே கேட்கலாம். அதாவது ஒரு மனிதனை பார்த்து உன்னுடைய வீட்டிலே எத்தனை பேர் என்று கேட்டால் அவன் என்னுடைய குடும்பத்திலே 5 பேர் இருக்கின்றார்கள் என்பான். அப்படி என்று சொன்னால் அவனிடத்திலே நாம் திருப்பி கேட்போம், தந்தை இருக்கின்றாரா? ஆம், தந்தை இருக்கின்றார். எத்தனை தந்தைகள் என்று கேட்டால் என் மீது கோபப்படுவான். என்ன காரணம்? ஒரு வீட்டுக்கு எப்படியப்பா 2 தந்தை இருக்க முடியும்? ஒரு வீட்டை ஆதிக்கம் செலுத்தக்கூடியவன் ஒருவன் தான். 2 பேர் இருந்தால் அந்த குடும்பம் குட்டிச்சுவரா போய்விடும் என்று சொல்லி அவன் சொல்லுவான். அதே போன்று அதே மனிதனிடத்திலே உன்னுடைய கிராமம், இந்த கிராமத்துக்கு பஞ்சாயத்து தலைவர் எத்தனை பேர் இருக்கின்றார்கள் என்று கேட்டால் அவன் என்னிடம் சிரித்து கொண்டு, ஏன் இப்படி கேட்கின்றீர்கள், 2 பேர் இருக்க முடியுமா? ஒருவன் தான் இருக்கின்றான் என்று சொல்லுவான். அதே போன்று ஒருவனுடைய நாட்டிலே உன்னுடைய நாட்டுக்கு எத்தனை ஜனாதிபதி என்று கேட்டால் நிச்சயமாக அவன் சொல்லுவான், 2 பேர் இருக்க முடியாது, ஒருவன் இருந்தால் தான் அந்த நாடு உருப்படும், இல்லாது விட்டால் அந்த நாடு குட்டிச்சுவராய் போய்விடும் என்று சொல்லி அந்த மனிதன் சொல்லுவான். இதனைத்தான் நாம் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். ஒரே கடவுள்தான் உலகத்துக்கு இருக்கின்றான் என்பதை இஸ்லாமும் சொல்லிக் கொண்டிருக்கின்றது. ஏக இறைவன் திருமறையிலே சொல்லுகின்ற நேரம், லவ்கான ஃபீஹிமா ஆலிஹத்துன்,
இல்லல்லாஹ் லஃபஸததா, அல்லாஹுவை தவிர இன்னும் ஒரு இறைவன் இந்த பூமியிலும் வானத்திலும் இருந்தால் இந்த உலகம் குட்டிச்சவராக சிதறடிக்கப்பட்டு நாசமாய் போயிருக்கும் என்று சொல்லி இறைவன் சொல்லுவதை பார்க்கின்றோம். இதே கருத்தை தான் உலகம் முழுவதற்கும் ஒரே இறைவன் தான் இருக்க முடியும் என்பதை இஸ்லாம் மாத்திரமல்ல, இஸ்லாம் அல்லாத வேறு வேதங்களும், கிறிஸ்தவ வேதங்களாக இருக்கட்டும், இந்து வேதங்களாக இருக்கட்டும், அவர்களுடைய வேதங்களிலும் கூட சொல்லப்பட்டிருப்பதை பார்க்கின்றோம். அதாவது கிறிஸ்தவர்கள் வேதமாக கருதக்கூடிய அதாவது பைபிளிலே நம்முடைய தேவனாகிய கர்த்தரே ஏக தெய்வம் என்று இயேசு கிறிஸ்து கூறுவதாக மாற்கு 12வது அதிகாரம் 29வது வசனத்திலே கூறப்பட்டிருப்பதை பார்க்கின்றோம். அதே போன்று கிறிஸ்தவ வேதத்திலே அதே மாட்கிலே 12வது அதிகாரத்திலே 32வது வசனத்திலே அதற்கு போதகர் அதாவது சரிதான் போதகரே, நீர் சொன்னது சரிதான், ஒரே தேவன் ஒன்று, அவரை தவிர வேறெவரும் இல்லை என்று சொல்லி மார்க்கிலே 12வது அதிகாரம் 32வது வசனத்திலே கூறப்பட்டிருப்பதை பார்க்கின்றோம். எனவே கிறிஸ்தவ வேதமும் கூட ஏக இறைவன் தான் இருக்கின்றான் என்பதை சொல்லி இருப்பதை பார்க்கின்றோம். அதேபோன்று இந்துக்களுடைய வேதமாக இருக்கக்கூடிய வேதங்களிலே சொல்லப்பட்டிருப்பதை பாருங்கள். அதாவது இந்துக்களுடைய வேதம் சொல்லுகின்றது, இறைவன் ஒருவன்தான், அவனை ஞானிகள் பல பெயரிட்டு அழைக்கின்றார்கள். இறைவன் ஒருவன்தான், அவனை ஞானிகள் பல பெயரிட்டு அழைக்கின்றார்கள் என்று சொல்லி இருப்பதை பார்க்கின்றோம். அதேபோல கிறிஸ்தவ வேதத்திலே இல்லாம் தபர இல்லல்லாம் என்று சொல்லக்கூடிய ஒரு வசனம் இருக்கின்றது. அதாவது ஏக இறைவன் அல்லாஹ் ஒருவன் தான், அவனை தவிர வேறெந்த கடவுளும் இல்லை என்று சொல்லி இந்து வேதம் சொல்லிக் கொண்டிருப்பதை நாம் பார்க்கின்றோம். ஆக இந்துக்களுடைய வேதமாக இருக்கட்டும், கிறிஸ்தவர்களுடைய வேதமாக இருக்கட்டும், ஏக தெய்வம் ஒருவன் தான் இருக்கின்றான் என்பதை பறைசாட்டி கொண்டிருக்கின்றது. இதனைத்தான் இஸ்லாம் மார்க்கமும் கூட சொல்லிக் கொண்டிருப்பதை நாம் பார்க்கின்றோம். ஆக இறைவன் பலர் இருக்க முடியாது, ஒருவன் தான் இருக்க வேண்டும். ஒரே இறைவன் தான் உலகத்துக்கு இருக்கின்றான். ஒரு நாட்டை 2 ஜனாதிபதிகள் எப்படி ஆட்சி செய்தால் பிரச்சனை வருமோ அதே போன்று உலகத்துக்கு 2 கடவுள்கள் இருந்தால் நிச்சயமாக அங்கு பிரச்சனை வரும். படைப்பதற்கொருவன் அழிப்பதற்கொருவன் என்று சொன்னால், படைத்தவன் நான் இறந்து போவதற்காக, நான் வாழ்வதற்கான ஒரு காலக்கெடுவை கொடுத்திருப்பான். அழிப்பவன் வந்து இடையிலே வந்து என்னை அழிக்க முற்படுகின்ற நேரம் நான் படைத்தவனிடத்திலே கடவுளே என்னை காப்பாற்று என்று சொல்லுவேன். அவன் வந்து என்னை காப்பாற்றுவதற்கு முற்படுவான். அந்த சந்தர்ப்பத்திலே அவர்கள் 2 பேருக்கும் மத்தியிலே பிரச்சனை வரும், சண்டையிட்டுக் கொள்வார்கள். எனவே எப்படியான ஒரு பிரச்சனை வந்தால் அவர்களுக்கு மத்தியிலே சிக்கல் ஏற்பட்டுவிடும், அவர்களுக்கு மத்தியிலே குழப்பம் ஏற்பட்டு உலகம் குட்டிச்சோராய் போய்விடும். எனவே ஒருவன் இருந்தால்தான் இந்த உலகத்தை ஆட்சி செலுத்த முடியும். ஒருவன் தான் இருக்கிறான் என்பதற்கான சான்றாக இன்று சூரியனை பார்க்கிறோம், சந்திரனை பார்க்கிறோம், அத்தனை கிரகங்களையும் பார்க்கின்றோம், பூமியை பார்க்கின்றோம், நதியை பார்க்கின்றோம், மலையை பார்க்கின்றோம். அனைத்துமே ஒரு இறைவன் இருக்கின்றான், அவன்தான் இவற்றை படைத்தான், அவன் ஒருவன் தான் என்பதற்கு சான்றாக ஒவ்வொரு நாளும் சூரியன் காலையிலே கிழக்கிலே தான் உதிப்பதை பார்க்கின்றோம். 2 கடவுள் இருந்தால் எந்த நாளும் நீ கிழக்கிலே கொண்டு வருகின்றாய், நான் இன்று சூரியனை மேற்கிலே கொண்டு வருவேன் என்ற ஒரு பிரச்சனை ஏற்பட்டுவிடும். ஆக கடவுள் என்பவன் ஒருவன் தான் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை. சரி, அப்படியானால் அந்த கடவுள் யார்? ஒரே கடவுள் என்று சொல்லுகின்றோமே, அந்த கடவுள் யார் என்பதை நாம் எங்களுடைய சிந்தனைக்கு நாம் இடம் கொடுத்து சிந்தித்து பார்க்க வேண்டும். எப்படி எங்களுடைய சிந்தனைக்கு இடம் கொடுப்பது? கடவுள் என்பவனுக்கு என்று சில தகமைகள் இருப்பதை பார்க்கின்றோம். கடவுள் என்பவன் என்னை போன்ற ஒருவனாக இருக்க முடியாது, உங்களை போன்ற ஒருவனாக இருக்க முடியாது. ஏனென்றால் கடவுள் சர்வ வல்லமை பொருந்தியவன், எல்லாவற்றுக்கும் சக்தி படைத்தவனாக இருக்கின்றான் கடவுள் என்பவன். அதாவது நான் உங்களை பார்த்து, எனக்கு முன்னால் இருப்பவனை பார்த்து அவனுடைய முகத்தை பார்க்க முடியும், அவனுடைய அகத்தை பார்க்க முடியாது. எனக்கு முன்னால் இருப்பவர்களை நான் பார்க்க முடியும், எனக்கு பின்னால் இருப்பவர்களை நான் பார்க்க முடியாது. எனக்கு முன்னால் ஒருவன் பேசிக் கொண்டிருப்பான், அவனை பற்றி அவனுடைய டீட்டெயில்ஸை சொன்னால்தான் அவன் சம்பந்தமான அறிவு வருகின்றது. இதே போன்று